வணக்கம் நண்பர்களே. இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது ராக்கெட். சின்ன வயசுல நம்ம வானத்தை பார்த்தோம்னா அதுல இந்த ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு, அப்புறம் இந்த ராக்கெட்டு, இதெல்லாம் இந்த கோடு போட்டு போறது, அந்த நீல வானத்துல பார்க்கிறது எவ்வளவு ஒரு அழகு. அது என்ன தத்துவத்துல ராக்கெட் இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? பார்ப்போமா இன்னைக்கு. ஒரு பலூனை வாயில வச்சு நம்ம ஊதுவோம். அதோட வாயை இறுக பிடிச்சிருப்போம். இப்ப பலூனை நம்ம தரையில வச்சுட்டு வாயை திறந்தா என்ன நடக்கும்? அடைச்சு வச்சிருக்கிற காற்று வெளியே ஓட, பலூன் அதோட வேகத்துல கொஞ்சம் முன்னாடி போய், அப்புறம் காற்றுக்கு வழி கிடைச்ச உடனே பலூனோட வாய் வெளியே போக, அதுக்கு நேர் எதிர் திசையில பலூன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நகர்ந்து போகும். என்னடா இது எங்கேயோ நம்ம படிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஒரு இயக்கம் நடந்தால் அதன் நேர் எதிராக அதே அளவு எதிர் இயக்கமும் நடைபெறும் அப்படிங்கிறது தான் தத்துவம். இதை உலகுக்கு சொன்னவர் நியூட்டனோட 3வது இயக்க தத்துவம் இது. அப்படின்னா ராக்கெட்ல இருந்து காற்று வெளியே போறதுனால தான் நம்மளுக்கு ராக்கெட் முன்னால போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கெட்டுக்கு காற்று போல ராக்கெட்டுக்குள்ள எரி ரசாயனம் ஏதாவது வச்சிருப்பாங்க. அதை கொளுத்தி விட்டதும் அது ஆவியா விரிவடையும். உள்ளே இருப்பதற்கு இடைவெளி இல்லாம ராக்கெட்டோட அடிப்பாகத்துல உள்ள துவாரத்தின் வழியா பிச்சுக்கிட்டு வெளியே போகும். அப்படி வெளியே போறதுனாலதான் ராக்கெட் மேலே கிளம்ப முடியும். இது ஒரு எவ்வளவு தொலைவு போக முடியும் அப்படிங்கிறது நம்மளோட டவுட்டு. இப்ப ஒரு கல்லை நம்ம வானத்தை நோக்கி எறிகிறோம்னா எவ்வளவு வேகம் கொடுக்குறோமோ அது அளவுக்கு மேல போய் கீழே புவியீர்ப்பு சக்தியோட கீழே விழுந்துரும். ராக்கெட்ல எரிய ஆவி எவ்வளவு தொலைவு போறதுக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போகும். அதுக்கப்புறம் ராக்கெட்டும் கீழே விழ வேண்டியதுதான். அப்ப ஆகாயத்துல எப்படி பறக்குது அப்படின்னு பார்த்தா அங்க புவியீர்ப்பு சக்தி கிடையாது. அதனால அது பூமியை சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த வேகம் எவ்வளவு தெரியுமா? வினாடிக்கு 5 மைல், அதாவது மணிக்கு 18,000 மைல் வேகத்துல கல்லு பறந்தா எப்படி சுத்துமோ அத மாதிரி இப்ப போயிட்டு 18,000 மைல்ல அந்த ராக்கெட்டையும் பூமி கீழே இழுக்குமான்னா வளைவா பறந்து கீழே விழ அதன் வேகமும் அதை கீழே விழ விடாம இன்னும் தள்ளிக்கிட்டே போக வைக்கும். ராக்கெட் விழவும் செய்யும், அதே நேரம் விழாமவும் விழாது. இந்த இழுபறி நிலையிலேயே தான் அந்த ராக்கெட்டு பூமியை சுற்ற ஆரம்பிக்கும். அதாவது நம்ம இப்ப கார்த்திகை மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா வானம் சுற்றுவாங்க, கையில வச்சுக்கிட்டு பொறி பொறியா அப்படியே அதுல இருந்து கிளம்பி வரும். பார்த்துருக்கிறீங்களா? தலைக்கு மேல நம்ம அதை கயிற்றுல கட்டி சுத்தும் போது அந்த கயிறு தான் புவியிருப்புன்னு நீங்க வச்சுக்கோங்க. அது எப்படி வானத்தை வெளியே விடாம கீழே இழுத்து அந்த பொறி பொறியா வர வைக்குதோ அந்த மாதிரி தான் ஈர்ப்பு சக்தியும் வேகமும் ஒன்னோட ஒண்ணு விளையாட அதோட பலன் அந்த ராக்கெட்டை கீழே இழுத்துக்கிட்டு போகாம பூமியை சுத்திக்கிட்டே இருக்க வச்சிருக்கு. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல கூட கூண்டுக்குள்ள மோட்டார் சைக்கிள் ஓட்டுவாங்க. வேகம் ஆக ஆக நட்ட நடுவுல அட்டகாசமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆனா கீழே விழ மாட்டாங்க. இந்த தத்துவம் தான் ராக்கெட்டும் பூமியை சுத்துறதுக்கு உதவுது. அதோட வேகம் தான் அதை கீழே விழாம காப்பாத்துது. இதே தத்துவம் தான் கிரகங்கள் எல்லாமும் சூரியனை சுத்துறதுக்கும் வெவ்வேறு சுற்றுப்பாதையில அது சூரியனை சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ராக்கெட் ஒருவேளை பூமியை விட்டு வெளியே போகணும்னா அதுக்கு 25,000 மைல் வேகம் வேணும். அந்த வேகத்துல பூமியோட ஈர்ப்பு முழுவதையும் தாண்டி அது வெளியே போகணும். பிறகு பாத்தீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். அது எப்ப எரிவாயு தேவையே படாது. ஏன்னா அந்த உயரத்துல அதுக்கு புவி ஈர்ப்பு இல்லை. காற்று போன்ற இந்த இதர உராயும் தடங்களும் இல்லை. அதனால அது வானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இப்படி போகும் ராக்கெட்டுகளை குறிப்பிட்ட திசைகளில திருப்பி விட்டா குறிப்பிட்ட கிரகங்களை போய் அடையுது. இப்படி தாங்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் எதுவுமே தெரியாம வாயை பொளந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்ப இதை பத்தி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நண்பர்களே, வசி விலாக்ஸை தொடர்ந்து பயணியுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.